Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, பரம்பரையாக நிறையா தாத்தாவோட தாத்தா அவர்களுக்கெல்லாம் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் இல்லைனா லோ ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. தாத்தாவுக்கு இருக்குது, அவங்களுடைய அப்பாவுக்கு இருந்திருக்கு, இப்போ அப்பாவுக்கு இருக்குது. இப்போது நாங்கள் எங்களுடைய ஜென்ரேஷன்லேயும் எங்களுக்கு இல்லை, இருந்தாலும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வுலேயே நாங்கள் போய் செக் பண்ணால் லேசாக பார்டரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பரம்பரை வியாதியை தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் நிச்சயமாக யோக பயிற்சிகளையும் உணவில் ஒழுக்கத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிச்சயமாக அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்போ நம்ம உடம்புல இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, அதாவது இரத்த அழுத்தம் வராமல் வாழக்கூடிய அற்புதமான முத்திரைகள், இரத்த அழுத்தத்தை சரி செய்யக்கூடிய, சமமாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான முத்திரைகள். இந்த முத்திரைகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இயமம் நியமம் அப்படிங்கிறது பதஞ்சலி மகரிஷியினுடைய அஷ்டாங்க யோகத்தில் முதல் 2 படிகள். அதில் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாத காரணத்தினால்தான் உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாதனால தான் நமக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வருது. அப்போ காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணி. சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், உப்பு, புளிப்பு வேண்டாம். அதை நீங்கள் கரெக்டாக பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக பரம்பரை வியாதின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தத்துக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம், வளமாக வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் தியான முத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இடது கை கீழே வச்சுக்கோங்க, வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ உங்களது ஆழ் மனதில் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. எல்லா நாடி நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது இந்த முதிரையின் மூலமாக. இப்போ அமைதியாக மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இரத்த அழுத்தம் தான் பிகினிங்கில் லேசாக பார்டரில் இருக்குது அப்படின்னு உள்ளவங்க 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கள். மற்றவர்கள் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அப்படியே மூச்சை மட்டும் கவனம் செலுத்துங்க. மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ஆழ் மனதில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க, கட்டவரில் மடிச்சுக்கோங்க, 4 விரலும் உள்ள மடிச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். 72,000 நாடி நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அஞ்சலி முத்திரை. கை கும்பிட்டுக்கோங்க. கழுத்து லேசாக கீழே குனிச்சுக்கோங்க. எல்லா கைவிரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங்.
இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். 72,000 நாடி நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக பாய்கின்றது. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரைநீக்கி வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நடுவிரல், மோதிர விரல், அதுக்கு மேலே கட்டை விரல், ஆள்காட்டை விரல் உள்ளே வச்சுருக்கோம். சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கின்றது. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க எல்லா நாடி நரம்புகளிலும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம். வலது கால் மட்டும் முதல்ல மேலே போட்டுக்கோங்க. கால் நீட்டிக்கோங்க. வலது கால் மேலே போட்டுக்கோங்க. முதல் முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரலையும் டச் பண்ணிவிடட்டும். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. The normal breathing. இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். எல்லா நாடி நரம்புகளிலும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. கட்டவரல் உள்ள வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். எல்லா நாடி நரம்புகளிலும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அஞ்சலி முத்திரை. கை கும்பிட்டுக்கோங்க. கழுத்து லேசாக கீழே குனிச்சுக்கோங்க. எல்லா கைவரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். எல்லா நாடி நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை. நடுவிரல், மோதிர விரல், என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் உள்ள வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். எல்லா நாடி நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் வலது காலை மேலே போட்டிருந்தாங்க. இப்போ கால் மாற்றி பயிற்சி பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. இடது கால் மேலே போட்டுக்கோங்க. அப்போ நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். ப்ரெஷர் நார்மலுக்கு இருக்கும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரலையும் டச் பண்ணட்டும். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். லைட்டாக ப்ரெஷர் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். எல்லா நாடி நரம்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூச்சை மட்டும் அப்படி அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சலி முத்திரை கை கும்பிட்டுக்கோங்க. கழுத்து லேசாக கீழே குனிச்சுக்கோங்க. எல்லா கை விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரை செய்யும் பொழுதும் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகள் எல்லாமே இது வருமுன் காப்போம். பரம்பரையாக தாத்தாவோட தாத்தாவிலேருந்து அப்படியே எங்களுக்கு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைத்து இப்போ எனக்கும் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30. பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க. சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக பரம்பரை வியாதின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரெஷர் வராமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.